மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துவிடும் என கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துடும், நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம், இதயத்தை காப்போம், இனத்தை காப்போம், அடையாளத்தை காப்போம். நம் கலைஞர்கள் இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று கலைகளை வளர்க்கணும். நடிகை சாய் பல்லவி, நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் லிங்குசாமி, நடன இயக்குனர் சாண்டி ஆகியோருக்கு கலைமாமணி விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். பின்னணி பாடகர் யேசுதாஸுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது மகன் விஜய் யேசுதாஸ் விருதை பெற்றுக் கொண்டார். பாரதியார் விருது முருகேச பாண்டியனுக்கும், முதுபெரும் நாட்டிய கலைஞர் முத்து கண்ணம்மாளுக்கு பால சரஸ்வதி விருதும் வழங்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்துவது தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை கோரி தாவேகா தரப்பிலும், சிபிஐ விசாரணை கோரி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நேற்று முன்தினம் விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வு இந்த வழக்கின் தீர்ப்பை நாளை வழங்க உள்ளது. தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளதை போன்று வதந்தி பரப்பப்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுபோன்ற வதந்திகளால் அதிமுக தலைமை மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. விஜய் தலைமையிலான கூட்டணியை ஏற்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாக கூறிய டிடிவி தினகரன், தாவேகாவுடன் கூட்டணி அமைந்தால் பாஜகவை அவர் கழற்றி விடுவார் என்றும் ஆருடன் தெரிவித்துள்ளார். பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்கு தவேகாவினர் தன்னெழுச்சியாக வந்ததாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உண்மையான அதிமுக தொண்டர் வேறு கட்சி கொடியை கையில் ஏந்த மாட்டார் என்று உறுதிபட கூறினார். பொதுச்செயலாளர் பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தன்னை எழுச்சியாக வந்து இதெல்லாம் எங்க கட்சி அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன், எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? மாற்றுக் கட்சியினர் நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியுடன் பங்கேற்கக்கூடாது என்று தொண்டர்களுக்கு அக்கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் மோகன் அறிவுறுத்தியுள்ளார். நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதியின்றியும், தமிழக வெற்றிக் கழகத்தின் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றும் நமது கழக தொண்டர்களும் மாற்றுக் கட்சியினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கொடிகளையோ எதிரையும் பங்கேற்கக்கூடாது அனுமதியின்றி. இயேசு மீது ஆணையாக யாருடனும் தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூளுரைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தோல்விகளை கண்டு நாம் தமிழர் கட்சி துவண்டு போகாது என்றார். இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் அவரோட சேருவாரா, இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சென்னையில் தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரித்தது. நேற்று காலையில் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்த ஒரு சவரன் தங்கம் விலை மாலையில் மேலும் 600 ரூபாய் அதிகரித்தது. இதனால் 1 கிராம் ஆபரண தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 11,500 ரூபாயாகவும், ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தையும் எட்டியது. தங்கம் விலை கடந்த 20 நாட்களில் மட்டும் சவரனுக்கு சுமார் 10,000 ரூபாய் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
வெள்ளி விலை நேற்று ஒரே நாளில் கிலோவுக்கு 6000 ரூபாய் அதிகரித்தது. தங்கத்தை விட வேகமாக வெள்ளியின் விலை அதிகரித்து வரும் நிலையில் நேற்று காலையில் வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 3 ரூபாய் அதிகரித்தது. ஒரே நாளில் கிராமுக்கு 6 ரூபாய் அதிகரித்த வெள்ளி விலை 190 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. 1 கிலோ கட்டி வெள்ளி 6000 ரூபாய் அதிகரித்து 1,90,000 ரூபாய்க்கு விற்பனையானது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மின்சார வாகனத்துறையில் வெள்ளியின் தேவை அதிகரித்திருப்பதே தொடர் விலை உயர்வுக்கு காரணமாக கருதப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இரவில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் குளம் போல மாறின. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டை, கொத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. சென்னை OMR சாலையில் பெய்த கனமழையால் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. அந்த சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. திண்டுக்கல், திருச்சி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை, கோவை, கடலூர், தஞ்சாவூர், வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய சர்வைலன்ஸையும் நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் இன்டென்சிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டபுள் டிஜிட்டா இருந்தது இப்போ 3 டிஜிட்ஸ், 100க்கு மேற்பட்ட ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. தீபாவளிக்கு அடுத்த நாளில் நெல்லை, செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நெல்லையில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக பிற்பகல் 1:15 மணிக்கு செங்கல்பட்டு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படுவது ரயில் பயணிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. GST குறைப்பால் செப்டம்பர் மாதம் கார்களின் விற்பனை வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கார் விற்பனை வளர்ச்சி 5.5% இருந்த நிலையில் கடந்த மாதத்தில் அது 15.5% உயர்ந்துள்ளது. தரவுகளின்படி கார் விற்பனையில் முதலிடம் வகிக்கும் மாருதி சுசுகி நிறுவனம் 1,32,821 கார்களை செப்டம்பரில் விற்பனை செய்துள்ளது. டாடா நிறுவனம் 59,667 கார்களையும், மஹிந்திரா நிறுவனம் 56,233 கார்களையும், கியா மோட்டார்ஸ் நிறுவனம் 22,700 கார்களையும் விற்பனை செய்துள்ளன. டாடா மோட்டார்ஸ், MG மோட்டார்ஸ், ஸ்கோடா, ரெனோ ஆகிய நிறுவனங்களின் கார்களின் விற்பனை மட்டும் கணிசமாக உயர்ந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. உள்நாடு மட்டுமின்றி உலக நாடுகளின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வேளாண் பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 35,440 கோடி மதிப்பிலான 2 பண்ணை திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்தியாவின் இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறினார். उनको आकांक्षी जिला घोषित किया. इन जिलों में बदलाव का हमारा मंत्र था சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கம் கொள்ளை போன வழக்கின் முதல் குற்றவாளியாக பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் மீது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் தேவசம் போர்டு அதிகாரிகள் உட்பட 9 பேர் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. இதனிடையே நேற்று சபரிமலையில் ஆய்வுப் பணியை தொடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் தேவசம் ஆணையர் முன்னிலையில் பாதுகாப்பு அறை, சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இன்றும் ஆய்வுப் பணிகள் தொடர உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 518 ரன்கள் எடுத்தபோது டிக்ளேர் செய்தது. கேப்டன் சுப்மன் கில் ஆட்டமிழக்காமல் 129 ரன்களுடன் களத்தில் இருந்தார். நிதிஷ் ரெட்டி 43 ரன்களுக்கும்
திருவுஜூரில் 44 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து முதலாவது இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் சற்று தடுமாற்றத்துடன் ஆடிய நிலையில் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்கள் சேர்த்தது. தன்னை தவறாக சித்தரிக்கும் வகையில் சில AI புகைப்படங்களை இணையத்தில் பரவி வருவதாக நடிகை பிரியங்கா மோகன் வேதனை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பொய்யான காட்சிகளை பகிர்வதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்றும் நல்ல படைப்பாற்றலை உருவாக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் எதை உருவாக்குகிறோம் என்பதிலும் எதை பகிர்கிறோம் என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையத்தின் முகப்பு பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 53 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வண்ண மீன் வர்த்தக மையத்தில் 188 கடைகள், 5 உணவகங்கள் இடம்பெற்றுள்ளன. தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு சூட்டப்பட்ட சாதி பெயர்களை மாற்றும் திட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேறு வண்ணம் பூச முயற்சிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். இந்த பெயரை தான் வைக்க வேண்டுமென அரசாணையில் எதுவும் குறிப்பிடவில்லை என்றும் அவர் விவரித்தார். வேறு வண்ணம் பூசக்கூடிய அளவில் தன்னுடைய பரப்புரை பயணங்களில் இதை இழித்தும் தொழித்தும் பேசக்கூடிய ஒரு நிலையினை அவர்கள் மேற்கொண்டிருப்பது முழுமையாக கண்டிக்கத்தக்கது. KRP அணையிலிருந்து கூடுதல் நீர் வெளியேற்றப்படுவதால் 3 மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து 7900 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரையோர மக்களும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு பொறுப்பாளராக இருந்தவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது குறித்து சேலம் மத்திய மாவட்ட தவேக செயலாளர் பார்த்திபனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து அவர் ஆஜரானார். அவரிடம் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மற்றும் பிரச்சார நிகழ்வில் பங்கெடுப்பு குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் பரப்புரைக்கு சவுண்ட் சர்வீஸ் செய்து கொடுத்த ஆடியோ இன்ஜினியர்களிடமும் கரூர் SIT அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2 நாட்களில் காவலில் எடுத்து விசாரித்த பின் கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஆஜர்படுத்தியது. மதியழகனுக்கு ஏற்கனவே 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் உள்ள நிலையில் அவர் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 அறைகள் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பெத்துலுவட்டி என்ற இடத்தில் கமலக்கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது மருந்து கலவையில் திடீரென ஏற்பட்ட உராய்வின் காரணமாக ஒரு அறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. தென்னிந்தியாவில் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் நீடித்து வரும் நிலையில் சிலர் போராட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ளனர். தகுதி வாய்ந்த அனைத்து டேங்கர் லாரிகளுக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி எரிவாயு டேங்கர் லாரிகள் வியாழக்கிழமை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் LPG டேங்கர் லாரி கூட்டமைப்பு சார்பில் 1600 லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதில் ஒரு தரப்பினர் போராட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ளனர். சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என SC/ST டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய சங்கத்தின் தலைவர் அகிலன், எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை கருத்தில் கொண்டும் இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு விவகாரங்களில் தென்மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்துடன் நிலவும் பிரச்சினை காரணமாகவும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவித்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை அருகே மூதாட்டியின் வீட்டில் 77 சவரன் நகையை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். அதங்கோடு பகுதியைச் சேர்ந்த 55 வயதான ஜெக லீலாவதி என்பவர் திருமணமாகாமல் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இவர் வீட்டில் 2 செம்பு குடங்களில் இருந்து 77 சவரன் நகையை காணவில்லை என புகார் அளித்திருந்தார். அந்த பகுதியில் ரோந்து பணியின் போது சந்தேகத்தின் அடிப்படையில் சரல்முக்கு பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் ஜெக லீலாவதியின் வீட்டில் இருந்த நகையை திருடியது அவர்தான் என்பது தெரியவந்தது. அவர் கைதான நிலையில் நகைகள் மற்றும் செம்பு குடங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலை தொழிலாளர் சங்க அலுவலகத்தில் உணவு தேடி கரடி சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உணவு தேடி அடிக்கடி கரடி வருவதால் விரைந்து அதனை கூண்டு வைத்து வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் ஆடிட்டர் அலுவலகத்தில் 1,50,00,000 ரூபாய் கையாடல் செய்த பெண்ணை குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தனியார் ஆடிட்டர் நிறுவனத்தில் அலுவலக உதவியாளராக அனிஷா டேசி என்பவர் பணியாற்றியுள்ளார். வாடிக்கையாளர்களிடம் வரி தாக்கல் செய்வதற்காக பெற்ற பணத்தை தனது குடும்பத்தினர் வங்கிக் கணக்கில் வரவு வைத்த அவர் அலுவலக பணத்தை எடுத்து கணக்கு தாக்கல் செய்துள்ளார். 3 ஆண்டுகளில் கையாடல் செய்த பணத்தில் வீடு கட்டி சொகுசாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தலைமறைவாகிவிட்ட அவருக்கு காவல்துறையினர் வலை வீசியுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ரோலக்ஸ் யானையை பிடிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட கும்கி யானைகளுக்கு மஸ்து பிடித்ததால் அவை இடமாற்றம் செய்யப்பட்டன. ரோலக்ஸ் யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் அதனை பிடிக்கும் நோக்கில் வால்பாறை டாப் ஸ்லிப் முகாமிலிருந்து 3 கும்கி யானைகள் அழைத்துச் செல்லப்பட்டன. அதில் நரசிம்மர், முத்து ஆகிய யானைகளுக்கு மஸ்து பிடித்ததால் மீண்டும் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் ரோலக்ஸ் யானையை பிடிப்பதில் பின்னடைவு ஏற்பட்டது. கோவையில் 2 நாட்களாக நடைபெற்ற புத்தொழில் மாநாட்டில் 130 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்பில் உலக புத்தொழில் மாநாடு 2 தினங்களாக நடைபெற்றது. இந்த புத்தொழில் மாநாட்டில் தொழில் முனைவோர், பங்கேற்பாளர்கள், கல்லூரி மாணவ மாணவியர் என 71,000 பேர் வரை பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் 350க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் பங்கேற்றதுடன் ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளுடன் 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 119 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் சுமார் 114 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 6,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடுவதால் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாரணவாசி ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றியது பொதுமக்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு 80 வயதான பிச்சன் என்பவர் ஆட்சியர் ரத்னசாமியிடம் தன்னுடைய தலைமுடி சீக்கிரம் நரைக்காமல் இருப்பதற்கான ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே ஓசியில் பிரியாணி தராத ஆத்திரத்தில் கடையை அடித்து நொறுக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். மகுடஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கடைக்கு சென்ற பசுபதி என்பவர் ஓசியில் பிரியாணி கேட்டு தகராறு செய்துள்ளார். கடை உரிமையாளர் பிரியாணி தர மறுத்ததால் பாத்திரத்தை கீழே தள்ளி பசுபதி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக கடை உரிமையாளர் அளித்த புகாரில் பசுபதியை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே கரும்பு லோடு ஏற்றி வந்த லாரியை ஒற்றை யானை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கரும்புகளை சுவைப்பதற்காக லாரியில் கட்டப்பட்டிருந்த தார்பாயை கிழித்து சேதப்படுத்தியது. ஈரோட்டில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவன் தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சூளை பிபி கார்டன் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், கோகிலா தம்பதியின் மகன் தஷ்வன் வீட்டின் அருகே திறந்திருந்த நிலத்தடி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிறுவன் உயிரிழப்பு குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது.
இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக மருத்துவ பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் தேங்காத வகையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் மீது எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என நெல்லை மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மாணவி ஒருவரிடம் பேராசிரியர் தவறாக நடந்து கொண்டதாகவும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள் தாக்கியதாகவும் புகார் எழுந்தது. ஆனால் விசாரணையின் போது பேராசிரியர் தன்னிடம் தவறாக நடக்கவில்லை என்று சம்பந்தப்பட்ட மாணவி கூறியதாக காவல்துறை விளக்கம் தந்துள்ளது. பேராசிரியரை தாக்கிய சம்பவத்தை உறுதி செய்த பின்னரே மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விவரித்துள்ளது.